கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 8:7, 2 கொரிந்தியன்ஸ் 8:7. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். என்ன, அவர்கள் சபையாக கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக எதிலெல்லாம் பெருகி இருக்கிறாங்க? கர்த்தர் பேருள்ள விசுவாசத்துல. தேவன் எங்களை அழைத்து கொண்டு போவார், எங்களுக்காய் மரித்தார், உயிர் தெழுந்தார் வேத வசனத்தின்படி என்று அவர் பேருள்ள விசுவாசத்துல பெருகிட்டாங்க. போதிக்கிறதுல மற்றவர்களுக்கு கர்த்தரை குறித்தோ அந்த சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் போதிக்கிறதுலையோ அவர்கள் பெருகியவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா வார்த்தையை கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்தவர்களாய் இருக்கிறாங்க. தேவனுடைய காரியங்களையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறது எப்படிங்கிற அந்த அறிவில் வளர்ந்துருக்காங்க. அடுத்து 4வது என்ன சொல்றாரு? எல்லா வித ஜாக்கிரதையிலும், அதாவது தங்களை எந்த விதத்திலும் அசூசிப்படுத்தப்படாதபடி, தாங்கள் மற்றவருடைய பாவங்களுக்கு ஒரு இதாக இருந்து விடாதபடி, தாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடி எல்லார் மேலையும் அந்த இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. அடுத்து 5வது என்ன சொல்கிறாரு? தங்களை வழி நடத்தின தலைவர்கள் மேலே அன்புல. ஏன்னா நாங்கள் இருள அந்தகாரத்தில் இருந்தோம், எங்களுக்கு இப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுத்து எங்களுக்கு கர்த்தரை காட்டி கொடுத்தீங்கன்னு சொல்லி அதில் பெருகிட்டாங்க. அது மாத்திரமல்ல, எல்லாத்துலேயும் இப்படி எல்லா காரியங்களையும் பெருகி இருக்கிறது போல எதில் பெருகணும்? தர்ம காரியத்திலையும். ஏன்னா உங்களுடைய சகோதரர்கள் அங்கே பஞ்சத்தில் இருக்கிறாங்க, அப்போ உங்களுக்கு அது இருக்கணும். காரணம் என்ன? நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறோம். அதனால அங்கே நம்ம எல்லாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒருத்தருக்கு வலிக்கும் போது உங்களுக்கு வலிக்கணும். அப்போ நீங்கள் தர்ம காரியத்தில் இருக்கணும். 1 கொரிந்தியர் 1:5 பாருங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். என்ன சம்பூர்ணமாக்கப்பட்டிரு? அது என்ன பண்ணணும்? நீங்கள் அதே 1 கொரிந்தியர் 12:13 பாருங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எல்லாம் யாரு? நம்ம எல்லாரும் ஒரே சரீரம். அப்போ ஒரே சரீரங்கும் போது எருசலேமில் உள்ள மக்கள் வாடும்போது, எருசலேமில் உள்ள மக்கள் உபத்திரத்தில் போகும்போது நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுக்கு தர்ம காரியம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். அவருடைய பலவீனத்தில் நம்ம காரியங்களை செய்ய வேண்டும் அப்படி சொல்லக்கூடியதான். அதனால தான் 2 கொரிந்தியர் 9:8 சொல்லும். என்ன சொல்றாரு? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப நீங்க இந்த தர்ம காரியத்திலையும் பெருகுவதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதான். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு அநேகர் தாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்ட மக்கள், அவர்கள் என்னவா இருக்கிறாங்கன்னா முழுமையாக இணைக்கப்படாதவர்களாகவே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவர்களால் என்ன பண்ண முடியல? சரீரத்தில் உள்ள மற்ற பகுதி சரியாக இயங்காத போது, சரீரத்தில் உள்ள மற்ற பகுதி கஷ்டத்தில் போராட்டத்தில் போகும்போது அவர்கள் அதை எப்படி சரி செய்ய வேண்டும், அதற்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கையில் அடிபட்டா அடுத்த கை தானே வருது, வரமாட்டேன்னு சொல்லுதா? இல்லையே. அந்த கை வேற மாதிரி இருந்தாலும் சரி, அது இதற்கு எதிர்மறையா அப்படியே உங்களுடைய வலது கையும் இடது கையும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது. ஆனால் ஒரு கைக்கு அடிபட்ட உடனே அடுத்த கை தான் ஓடி வருது. ஒரு விரல்ல அடிபட்டா இந்த மொத்த சரீரத்துக்கு வலிக்குதா? அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும்? நம்மளை சுற்றி உள்ள மற்ற சகோதர சகோதரிகள், இன்றைக்கு நீங்கள் எத்தனை மிஷனரி ஊழியங்கள் அடிக்கப்படுகிறது, எத்தனை சபைகள் துன்புறுத்தப்படுகிறது, அது உங்களுக்கு அது உங்களை கனப்படுத்துகிறதா? அது உங்களுக்கு பாரத்தை கொடுக்குதா? அது உங்கள் மனசை நொறுக்கக்கூடியதா இருக்கா?
நீங்க வந்து ஒரு பாடுபடுகிற உபத்திரவத்துல போகக்கூடிய ஒரு கிறிஸ்தவனை பார்க்கும்போது எப்படி இருக்கிறீங்க? எனக்கு அருமையானவர்களே, நம்ம வந்து ஒரு சகோதரர் பாடுபடும்போது, நம்ம சகோதரர், சகோதரி ஒருத்தவங்க துன்பப்படும்போது, உபத்திரத்துல போகும்போது, நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும்? அந்த தேவ அன்பையும், தேவனுடைய கிருபையும், தேவனுடைய ஈவையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மக்களா இருக்கணும். அப்பதான் நம்ம எல்லாவற்றிலும் நம்ம விசுவாசத்துல பெருகிறதா இருக்கட்டும், போதிப்புல பெருகிறது, அறிவுல பெருகிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம மற்றவர்கள் மேல அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், நம்ம தர்ம காரியத்திலே பெருக கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், நாங்கள் எல்லோரும் ஒரே சரீரம். ஒரு சரீரத்தில் இன்னொரு பகுதிக்கு வேதனை, வலி உண்டானா, அதை நாங்கள் சரி பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தோடு, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.